ஈரானை நோக்கி ஜேஏஎஸ்எஸ்எம் ஏவுகணைகள், மோசமான தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா. அமெரிக்கா ஜேஏஎஸ்எஸ்எம்-ER ஏவுகணைகளில் 2/3 பங்கை ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடங்கிய தாக்குதல் 5வது வாரமாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அல்லது ஹர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என ட்ரம்ப் 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இந்த கோரிக்கைகளை ஏற்க முடியாதென ஈரான் நிராகரித்தது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. கெடு முடிய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ள அல்லது ஹெர்முஸ் நீரிணையை திறந்துவிட ஈரானுக்கு நான் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறது நினைவித்திருக்கிறதா? நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்தில் அவர்கள் மீது நரகம் விழும். கடவுளுக்கே மகிமை என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் உங்களுக்கு நரகத்திற்கான கதவுகள் திறக்கப்படும். பிராந்தியத்தின் உள்ள அமெரிக்க கட்டமைப்பு மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது மோசமான தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா தனது ஆயுத கிடங்கில் உள்ள ஜேஏஎஸ்எஸ்எம்-ER ஏவுகணைகளில் 2/3 பங்கை ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஒதுக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கையிருப்பு கிடங்குகளிலிருந்து $1.5 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஏவுகணைகளை திரும்பப் பெறுவதற்கான உத்தரவுகள் மார்ச் மாத இறுதியில் பிறப்பிக்கப்பட்டன. இதன் மூலம் சுமார் 425 ஜேஏஎஸ்எஸ்எம்-ER ஏவுகணைகள் மட்டுமே உலகளாவிய பயன்பாட்டிற்காக எஞ்சியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை சுமார் 17 B-1B லான்ச்சர் குண்டு வீச்சு விமானங்கள் மேற்கொள்ளும் ஒரே ஒரு பணிக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். மேலும் சேதம் அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கிட்டத்தட்ட 75 ஏவுகணைகள் பயன்படுத்த முடியாதவை என கருதப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு முதல் 6200க்கும் மேற்பட்ட ஜேஏஎஸ்எஸ்எம் ஏவுகணைகள் வாங்குவதற்காக அமெரிக்கா நிதி ஒதுக்கியுள்ளது. மேலும் அமெரிக்க விநியோகத்திற்காக அடிப்படை ஜேஏஎஸ்எஸ்எம் உற்பத்தி சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த ஏவுகணை என்பது 600 மைல்களுக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்த்து பாதுகாப்பான தூரத்திலிருந்து இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் 2 அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் அமெரிக்க விமானிகள் ஈரான் படையிடம் சிக்கும் நிலை ஏற்பட்டது. அவர்களை வெற்றிகரமாக மீட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் பெரிய அளவில் பயன்படுத்துவதன் மூலம் தனது இராணுவ வீரர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் எதிர்காலத்தில் சீனா போன்ற சக்தி வாய்ந்த எதிரிகளுடனான சாத்தியமான மோதலுக்கான ஒதுக்கப்பட்டிருந்த ஆயுத கையிருப்பு குறைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.